Hi all, welcome to Demystifying Markets. So நாளையோட index analysis பார்க்கலாங்க. This is for July 24th analysis. So நாளைக்கு வந்து results பார்த்தீங்கன்னா Axis Bank again, Bajaj Finserv, LT, SBI Life Insurance இவங்க எல்லாருக்குமே நாளைக்கு results. So getting into the index part. So Nifty பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா 24,600 இந்த லெவலுக்கு கீழே தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு ஓபன் ஆச்சு. ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் 24,600க்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. பட் அகெயின் நேத்தோட பையிங் எக்ஸஸ்ல வந்து இட் ஹாஸ் டேக்கன் இனிஷியல் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ நேத்தோட பையிங் எக்ஸஸும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் ஆச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன், ஸோ நல்ல ஒரு பிஓசி வந்து நம்மளுக்கு 24,300 ஜோன் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனா இருந்தது. So further அந்த லெவலை பிரேக் பண்ணும்போது market was looking for the levels of 24,200 to break. So market 24,200ல வந்து we know it is a PPOC. It is a very good level of PPOC which has been created before at the time of initiative வந்தப்போ. So responsive action நல்லாவே வந்து work ஆன இடம் பார்த்தீங்கன்னா on the date of 2nd July where we do have the PPOC at the level of 24,200. So market இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24,200 break பண்ணி market come almost 24,000 கிட்ட வந்தாங்க, because that was the next level of expectation if the market breaks the level of 24,200. so அந்த லெவலுக்கு கீழே வராங்க அப்படின்னா further-ஆ, ஏன்னா இந்த லெவல் வந்து it was not easily broken. so இந்த லெவல் வந்து இது வரையுமே அவங்களால ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. they were holding this level for a longer time and even OTF sellers can't break this level, and even today's budget also they initially hold this level. budget டேலியும் பாத்தீங்கன்னா இனிஷியலா இந்த லெவலை ஹோல்ட் பண்ணாங்க because of PPOC அந்த நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனா சர்வ் ஆச்சு. பட் ஃபர்தர் வந்து அந்த பிரேக் பண்ணி மார்க்கெட் வராங்க அப்படின்னா then we can look for this kind of levels அப்படின்றத பார்த்திருந்தோம். till 24,000 they can take anywhere support அப்படின்றத everyday நம்ம வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். so like that பாத்தீங்கன்னா 24,060ல they have taken a support breaking this level. so but ஆனா மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆயிட்டு மேல வந்து தான் க்ளோஸ் கொடுத்திருக்காங்க. ஐபியோட ரேஞ்ச்குள்ள தான் மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் இருக்கு. so 24,400க்கு மேல தான் மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் வச்சிருக்காங்க. so 24,200ல மார்க்கெட் க்ளோசிங் வந்து இல்ல, ஏன்னா அந்த லெவலை பிரேக் பண்ணாலுமே மார்க்கெட் இஸ் நாட் ரெடி டு கோ பிலோ திஸ் லெவல் அண்ட் ஹாவ் அ க்ளோஷர். so that level of importance வந்து PPOC creation வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமா ஃபைண்ட் பண்ணிருக்காங்க ஈவன் ஆன் திஸ் டே. ஸோ மார்க்கெட் வந்து அந்த லெவலை வந்து அபவ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 24,400ல தான் மார்க்கெட் ஹஸ் க்ளோஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ்க்குள்ள தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்லையும் பார்த்தீங்கன்னா புவர் ஹை அலாங் வித் வால்யூம் எவ்ரி திங் வந்து நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேக்டரா இருக்கு. பிளஸ் POC on top as well as rejection. so 24,600 could be the best level of rejection. and also பாத்தீங்கன்னா கீழே வரையும் 24,000 வரையுமே 24,060 வரையுமே market has come to take a support in breaking this level of 24,200, but the closure happens only above 24,200 today, so not below this level. so market is again so 24,200 levels could be the best level to watch for the next upcoming days to see whether market is ready to break this level again or not. so இந்த லெவலும் வந்து ஒரு important reference ஆ work ஆகும். so further இன்னியோட PPOC பாத்தீங்கன்னா 24,450 அந்த ரேஞ்ச்ல தான் மார்க்கெட் வந்து PPOC கிரியேட் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ்டு மார்க்கெட் IB extension டவுன் தான் நடத்திருக்காங்க. and even they broke the buying excess of yesterday. so in case 24,450 ல market varangana, then obviously 24,600 which they could not cross on last 2 days. 2 days அவங்களால அந்த லெவலை cross பண்ண முடியல, which could be the better resistance and also volume associated with that level. so பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு POCமே next 2 days ஓட price increase வந்து resist பண்ணிருக்காங்க. so the reason for creation of this POC is to resist the upcoming days price increase. so that is what is happening in Nifty. so upside பாத்தீங்கன்னா 24,600 on acceptance above this level 24,800. that could be the best level of resistance for Nifty. 700 and above பாத்தீங்கன்னா ஒரு selling excess maintain பண்ணிருக்காங்க. so this could be the better zone to see for any kind of resistance. in case market வந்து டவுன்ல வராங்க அப்படின்னா POC க்கு கீழே வராங்க, and today's POC பாத்தீங்கன்னா almost கீழே போயிருந்தாலுமே market has come to have a closure below this
sorry, above this 24,200. So 24,200 could be the first level to check if they come below this 24,400. So 350, 300 levels வந்து ஒரு minor support இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட beginningலயும் அது ஒரு minor support system work ஆச்சு, and further they break this level of 24,200. So this could be the better zone to see, and if not, market வந்து இந்த லெவலையும் break பண்றாங்க, 24,200 nifty break பண்றாங்க அப்படின்னா this could be the buying excess, anywhere they can take a support. So இன்னைக்கு அவங்க எடுத்த support systemமும் பாத்தீங்கன்னா it was the poor low. So previous on the responsive actions la vecha avanga poor low la da today they also taken a support. If you see here, exact 24,060, which was the poor low of last two periods, last 2 days pathina 28th and 28th and 1st of July. So in the ரெண்டு நாளோட லோல தான் அவங்க வந்து இன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜோன், இந்த ஜோன்ல அந்த 2 நாளோட லோ பிளஸ் அதுக்கு ப்ரியார் டேவோட ஹை, ஸோ எல்லாமே வந்து கனெக்டா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டா மேட்ச் ஆகிற ஒரு இடத்துல தான் டுடே த நிஃப்டி ஹஸ் டேக்கன் அ சப்போர்ட். ஸோ 24,060 probably this could be the next level of minor support system work ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. If this breaks, then 23,950 to 24,000, anywhere they can take a support like today. So நிஃப்டியை பொறுத்த வரையுமே இந்த 200 லெவல்ஸ் தாங்க இம்மீடியட்டான ஒரு செக் பாயிண்டா இருக்கும். ஏன்னா இந்த லெவலை அவங்களால பிரேக் பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பிரேக் பண்ணிருக்காங்க. இதுவரையுமே அந்த லெவலை அவங்க பிரேக் பண்ணல. ஸோ மெனி டைம்ஸ் அட்டெம்ப்ட் எடுத்தாலுமே அந்த லெவலை வந்து அவங்களால பிரேக் பண்ண முடியல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டுடே தே கிராஸ் திஸ் லெவல், பட் அகெயின் த க்ளோஷர் ஹேப்பன்ஸ் அட் த அபவ். ஸோ இன்கேஸ் இந்த லெவலுக்கு கீழே வராங்கன்னா தென் திஸ் குட் பி த புவர் லோ. ஸோ இந்த புவர் லோ ஒரு 24,100 ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா ஃபைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஃப் தே பிரேக் தி ஜோன் தென் 23,950 to 24,000, and the most important zone to watch here is 23,800, which could be the single print or smart money oda presence irundha idam. So this could be the better zone if they break all the support system and come down. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸும் நல்ல ஒரு டவுன் காமிச்சிருந்தாங்க. So moving on to Bank Nifty. Bank Nifty பொறுத்த வரையுமே இன்னைக்கு வந்து அந்த 52,300 அந்த லெவலை வந்து அந்த லெவல் பாத்தீங்கன்னா 52,600. This is the recent resistance which we are discussing in our videos or live every day. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 52,600 which is going to be the good level of resistance for Bank Nifty for recent times. So recent times நம்ம Bank Nifty ல follow பண்ண level பாத்தீங்கன்னா 600 to 800. அதுக்கப்புறம் 600 itself is acting as a resistance. So keep on acting this level as a resistance in Bank Nifty by having a poor high, by having a excess on top. So அத மாதிரியே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. And also POC rejection today. So exactly வந்து அந்த poor high ஓட rejection வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 600 levels கூட அவங்க வந்து breach பண்ண முடியல. So further அந்த லெவல்ல இருந்து IB extension down side பண்ணாங்க. And every time 52,300 ல போயிட்டு ஒரு ரிவர்சல்ஸும் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. So 52,300 itself is acting as a resistance along with volume associated with that level. And also we know the importance of this level previously 52,300 because it was the smart money presence. So நல்ல ஒரு single print zone வந்து place பண்ணி market smart money வந்து எடுத்துட்டு வந்த ஒரு இடம். So அந்த இடத்துல தான் they could not penetrate again, they could not enter into the zone again because it was actually resisted today. So அதனால அந்த லெவலை வந்து அவங்க வந்து அதுக்குள்ளேயே அவங்க போகல. So அது கம்ப்ளீட்டா அந்த இடம் ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. And the only thing is this buying excess which have taken away. So இந்த எக்ஸஸையும் அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. And again 52,300 கீழே வந்து மார்க்கெட் நல்லாவே புஷ் பண்ணி then further 51,800 இன்னைக்கு பாத்தீங்கன்னா POC at bottom. So 51,800க்கு கீழே தான் POC பிளேஸ் பண்ணி க்ளோசிங்கும் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க, which is exactly 52,000 ஓட அந்த ரீசன் சப்போர்ட்ஸே அவங்க வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. So this was the recent support days. So பாத்தீங்கன்னா so last 2 times Bank Nifty எடுத்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா 51,900 which was the இன்ஸ்டிடியூஷனலோட ஒரு என்ட்ரியா இருந்தது. whereas 52,300 ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் மே கம் டு த ஜோன் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். நேத்திக்கும் அந்த இடத்துல தான் அவங்க பையிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணிருக்காங்க. So in case இந்த ரெண்டு support plus buying excessையும் அவங்க வந்து இன்னைக்கு they have a strong selling pressure. So what happened, they completely erased everything and they come
below this level, IB level, and then POC also formation at the bottom and closing at the bottom. So நாளைக்கு 51,800 and which is the important reference level in Bank Nifty is 51,700. If you see here, they could not break this level today. So இன்னைக்கு வந்து Bank Nifty is not able to break this level. Even the break பண்ண முடிஞ்சாலுமே the closing happens like Nifty பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் வந்து நடந்திருக்கு. எப்படி வந்து 24,200 அந்த ஜோனுக்குள்ளதான் உங்களோட closing நடந்ததோ அதே மாதிரி 51,700 which we are referring so many times before in Bank Nifty. So இந்த லெவலுக்கு கீழே வர வரையுமே Bank Nifty keep on getting a support அப்படின்றத பார்த்திருந்தோம் because everywhere we have this initiative activity. So எந்த இடத்துல வேணா they could take a support. But after breaking this 51,700 there is a clear gap. So 51,700 ல they are getting till 51,000 வரையும் they can be a free flow இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. If at all இந்த poor low வந்து they cleared it 51,200 250 அந்த ஜோனையும் clear பண்றாங்க அப்படின்னா. So இந்த level பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து 51,700க்கு ஒரு attempt வந்து எடுத்திருக்காங்க but they could not clear it today because of even though the selling pressure they could not clear and closure almost அந்த zone கிட்ட தான் நடந்திருக்கு. Not like Nifty மேல மாதிரி ஆகல but again the closure happens in the zone of 51,800 to 700 750 அந்த zoneல தான் வந்து closing இருக்கு. Provided நாளைக்கு Bank Niftyயோட opening பாத்தீங்கன்னா 51,800க்கு மேல இருக்கு அப்படின்னா then obviously 52,000 minor level of support and 52,300 is going to be the best level of resistance. 52,000 best level of minor level of resistance இருக்கும். Whereas 52,300 வந்து ஒரு super zone of resistance இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. So இந்த லெவலையும் அவங்க cross பண்றாங்கன்னா 52,600 which we know it's a very good level of resistance for Bank Nifty because they could not cross this level by placing a POC and excess and poor high on the top. So market இப்போ 51,700க்கு கீழே வராங்க அப்படின்னா then இன்னியோட poor low இன்னியோட low பாத்தீங்கன்னா 51,400. So that could be one level of minor level of support இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு and further 51,000 could be the best level of support for Bank Nifty இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. So provided they should come below 51,700 which doesn't happen so many days they are holding this level. So after 24th June அப்புறம் market இந்த லெவலை வந்து விடவே இல்லை. They keep on consistently holding this level and 51,700 first time on this budget day. So they broke this level but closing again வந்து அந்த லெவல்குள்ள தான் நடந்திருக்கு. So நாளையோட opening is very important. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா excess வந்து ஒரு one of the TPOல தான் excess வந்து place பண்ணிருக்காங்க, not major but again 52,300 stronger reject பண்ணிருக்காங்க. So this is going to be the stronger level of resistance in Bank Nifty and நேத்தோட PPOC also is used for rejection. So நேத்தோட PPOC more or less அந்த zoneல தான் இருக்கு. So last 2 days of PPOC வந்து ஒரே இடத்துல தான் நம்மளுக்கு form பண்ணிருக்காங்க whereas today's POC is somewhat different. So 52,300 anyways is turned as a very good level of resistance. So நாளைக்கு வந்து Axis Bank ஓட resultsங்க. So let's see Axis Bank also. Axis Bank பொறுத்த வரையுமே ஒரு responsive action break out பண்ணாங்க but they could not sustain. So again responsive action ஓட உள்ளே வந்துட்டு they are having above this level. So பாத்தீங்கன்னா responsive break பண்ணி market வந்து they could not sustain. So they break the entire chain. So அந்த இடத்தையே அவங்க break பண்ணிட்டாங்க and further ஒரு பெரிய buying tailல தான் வந்து market is now. So further break பண்ண முடியாததுக்கு காரணமும் they are having a long buying tail before on the date of 2nd July. That is why market இந்த level வரையும் வந்தாங்க. Till 1266 they don't have this because அந்த poor low அந்த level எல்லாம் breach பண்ணி bonds இந்த buying tail குள்ள வரும்போது they are getting a stop here because they are having a long buying tail which can protect the Axis Bank again. So further in the level விட்டு அவங்க கீழே வராங்கன்னா then that could be a level to watch. So 1,240 வரையுமே they could get anywhere support in the long buying tail. So they could either breach this buying tail down or they can reverse it back. So 1,240 ல இருந்து 260 வரையும் they are getting a continuous support like buying excess ஓட support வந்து Axis Bank இருக்கு and இன்னைக்கு IB extension down. Again POC பாத்தீங்கன்னா IB குள்ளேயே place பண்ணிருக்காங்க but closing is somewhat different. Closing on the buying tail
on the buying excess, but ஆனா IB ஓட levels வந்து பாத்தீங்கன்னா on top of IB. Sorry, POC ஓட levels வந்து on top of IB. So further market continue ஆகுறாங்க அப்படின்னா every POC and PPOC will act as a resistance, whereas on buying tail they should clear the 1240 to come down. So HDFC Bank again responsive actions la irukanga, whereas other banks again நம்ம வந்து everyday liveல வந்து we are also following this. So let's move on to the FinNifty. So FinNifty பொறுத்த வரையுமே it was completely வந்து சூப்பரா வந்து behave பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து FinNifty பொறுத்த வரையுமே பாத்தீங்கன்னா நாளைக்கு Bank Niftyயோட expiring, அதுவும் வந்து நம்ம பார்த்துக்கணும். It is very important. So FinNifty பொறுத்த வரையுமே responsive action they have continued for a longer time. So on the responsive action zone lende right from 25th lende they didn't come out. So which tells very clearly they are still obeying the responsive action zone. So till yesterday variyume and edathila avangalukku buying support irundite irundirukku because that was the smart money presence. So smart money oda presence vandu they didn't even touch for a time. So ஒரு இடத்துல கூட touch பண்ணல, and also it was a very big single print. So what happened today, they broke this IB extension down because it was actually rejected because of PPOC creation and poor high and இன்னியோட excessum வந்து மேல இருக்கு. So what happened, they completely reject the market, and once அந்த level குள்ள வரும்போது, that is they are entering the zone of 23,400 which was the single print ஓட zone க்கு வரும்போது, what happened, they get a stop here. And further selling pressure அவங்களுக்கு இருந்ததுனால இந்த இடத்துல POC build பண்ணிருக்காங்க, and market has exactly taken a support where we are actually looking for 23,000 ல இருந்து 23,150, because this was the support zone of previous and the responsive action break பண்ணி initiative வந்த இடம் இதான். So இத நம்ம வந்து livelyயும் discuss பண்ணிருந்தோம். So இந்த இடத்தை தான் அவங்க வந்து break பண்ணி initiative வந்தாங்க. So அந்த single print, how long the single print holds this? So this is a power of smart money. So இவ்ளோ நாள் அவங்க hold பண்ணதும் இல்லாம when they touch the zone also they'll not leave it. அந்த இடத்தை வந்து they are holding it, but again selling pressure இருந்ததுனால they again come down, but immediate ஆன ஒரு சப்போர்ட்டும் அவங்க கிட்ட இருந்தது. ஏன்னா single print ஓட உடனே we do have this responsive action, so which again protects the FinNifty to go and close on the zone. So again வந்து closing பொறுத்த வரையுமே single print ஓட zone கிட்ட தான் close பண்ணிருக்காங்க, whereas 23,300 அந்த zone கிட்ட தான் close கொடுத்திருக்காங்க. POCயும் அந்த இடத்துல தான் maintain ஆயிருக்கு. So this how the single print protects, and this how the POC and everything responsive action play a role. So இன்னைக்கு perfect அவங்க எடுத்த இடமும் responsive action ஓட இடத்துல தான் அவங்க support system find பண்ணிருக்காங்க. So further FinNifty பொறுத்த வரையுமே if they come upside, then 23,500 could be the best level of rejection இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, because that was the zone. Many times அந்த இடத்தை வந்து அவங்க அந்த zone வந்து ஈஸியா break பண்ண முடியல. So further அந்த zone குள்ள break பண்ணி உள்ள வராங்கன்னா then further 600 and 700 could be the best level to see. In case market இன்னியோட POC வந்து நல்ல ஒரு balance பண்ணிருக்காங்க. So இன்னியோட POC வந்து இன்னியோட POC வந்து single printல balance பண்ணிருக்காங்க. இந்த single print break பண்ணி POC ல இருந்து கீழ வராங்க, 23,300 ல இருந்து if they come down, then the appropriate place to check is 23,000 to 23,150 where they have taken support today. So இந்த லெவலையும் break பண்ணி கீழ வராங்க அப்படின்னா there is a clear POC which tells very clearly 22,800 could be the best support zone for FinNifty to watch for tomorrow if they break this level of zone and come down. So FinNifty பொறுத்த வரையுமே ரொம்ப clear picture இருக்கு, perfectஆன ஒரு support system, perfectஆன, ஏன்னா the single print was big. So that much of single print gives a detail on the smart money ஓட presence வந்து confirm பண்ணி இன்னிக்கும் அந்த இடத்துல தான் அவங்க ரொம்ப நேரம் time spend பண்ணிருக்காங்க, and again வந்து closingம் which is exactly the responsive action zoneல support எடுத்துட்டு தான் close பண்ணிருக்காங்க. So further actions will be followed tomorrow. So நாளைக்கு Bajaj Finservம் ரிசல்ட்டுங்க. So அதுவும் வந்து இருக்கு. So mid cap Nifty பொறுத்த வரையும் நம்ம பார்த்திருந்தோம் profit booking வந்து நல்லாவே இருந்தது. ஏன்னா recent timesல வந்து profit booking வந்து நல்ல ஒரு rally கொடுத்தாங்க, அதுக்கு equivalent ஆன ஒரு profit bookingம் நடந்துட்டு இருந்தது.
whereas it was very clear 12,500 excess place பண்ணாங்க because itself a strong resistance and மேலையும் பாத்தீங்கன்னா ஒரு peacock rejection. So perfecta market was coming down and IB extension down கொடுத்தாங்க and 12,000 level break பண்றாங்க அப்படின்னா then 11,900 could be the support zone அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம் because that was the zone of near to the peacock. So peacock ஓட zone and also many times அவங்க poor low வச்சு market ஒரு sort of consolidation or the responsive action இந்த zone வந்து break பண்ணாங்க. So இந்த responsive action ஓட zoneல வரும்போது எல்லாமே they look for any kind of responsive buyers. So the responsive buyers irukangalaanu paapanga, and in case if the buyers are active, then obviously the buyers push the price for some time and they hold the price. But anga buying pressure innum nalla irundadanaala da market IB oda levels kulleye vandu POC leye close kuduthitaanga and it was a peacock today. So 12,400 in the level cross pananona nalla or buying pressure kandipa theva because volume also associated with that level. So first level would be 500 and 600 are the topmost resistance. இன்னைக்கு நல்ல ஒரு buying tail place பண்ணிருக்காங்க. In case market is trying to come down, they should go below this level of 12,200. So இந்த லெவலுக்கு கீழே வராங்கன்னா anywhere they can take a buying support. So as per today இன்னைக்கு அவங்க buying tail நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. So இந்த இடத்துல எங்க வேணா அவங்க support system find பண்ணலாம். If they break the support zone completely and then come down, then further support zone பாத்தீங்கன்னா 11,900 அந்த லெவல் அவங்க break பண்ணி கீழே வரணும். So price acceptance definitely required. So along with that பாத்தீங்கன்னா நேத்தும் ஒரு buying tail, இன்னைக்கும் ஒரு buying tail place பண்ணிருக்காங்க. So I think I have covered all. So in case உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுன்னா you can also comment so that I'll reply, and also on live sessionல வந்து நம்ம discuss பண்ணலாம். So tomorrow we'll come on live, so we'll meet on live. Thank you so much, and kindly do your analysis before you take trade for trading or for investment. And thanks for all your support. If you really like the analysis, kindly share so that it can also reach to the next person who need this kind of market profile analysis. Thank you.